ஆகாஷின் இந்த வாக்குமூலம் தாமரையின் இதயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. அதுவரை அவனை ஒரு திமிர் பிடித்த பணக்காரனாக மட்டுமே பார்த்த தாமரைக்கு அவனது கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு ஏனோ உண்மையாக தெரிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் காரில் ஒரு கனமான மௌனம் நிலவியது. ஆகாஷ் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்து வீட்டை நோக்கி செலுத்தினான். வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆகாஷ் தாமரையின் பக்கம் திரும்பி, உள்ள போ, அம்மா ஏதாவது சொன்னா கண்டுக்காத, நான் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சற்று மென்மையான குரலில் சொன்னான். தாமரையும் பதிலேதும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்துவிட்டு உள்ளே சென்றாள். ஹாலில் விசாலாட்சி அனலாக கொதித்துக் கொண்டிருந்தார். ஆகாஷ் தன் தோழிகள் முன்னால் தன்னை அவமானப்படுத்தியதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. தாமரை உள்ளே வந்ததும், நில்லடி என்று கத்தினார் விசாலாட்சி. தாமரை அமைதியாக நிற்க, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் மகனையே எனக்கு எதிரா மாத்திட்டேன்னு சந்தோஷமா இருக்கியா? நீ வந்த நேரமோ என்னவோ இந்த வீட்டுல இருந்த நிம்மதியே போச்சு. அந்த ஆகாஷுக்கு உன் மேல இருக்கிறதெல்லாம் காதல் கிடையாது, வெறும் கௌரவ பிரச்சனை தான். அத உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ என்று விஷத்தை கக்க தாமரை லேசாக புன்னகைத்தவள், அத நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா ஆகாஷ் எனக்காக பேசினது ஒரு கௌரவ பிரச்சனை மட்டும் இல்லைன்னு ஏன் மனசுக்கு தோணுது. ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா அங்க நிம்மதி தானாவே வரும். நீங்க தான் அத தடுக்க பாக்குறீங்க. இனிமே தயவு செஞ்சு எங்க 2 பேத்துக்குள்ள மட்டும் நீங்க வராதீங்க என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்று விட்டாள். இரவு 8 மணி இருக்கும். மழை மேகங்கள் சென்னையை சூழ்ந்து கொள்ள பலமான காற்று வீச தொடங்கியது. வெளியே சென்ற ஆகாஷ் இன்னும் வீடு திரும்பவில்லை. தாமரை ஜன்னல் ஓரமாக நின்று மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது போனுக்கு புது நம்பரில் இருந்து அழைப்பு வந்ததும் தாமரை எடுத்தாள். மறுமுனையில் ஆகாஷின் PA சஞ்சய் பேசினான். மேடம், சார் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது கார் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மழை வேற அதிகமா இருக்கு. இந்த இடத்துல டாக்ஸி கூட கிடைக்கல. சார் போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதான் உங்களுக்கு பண்ண என்றான். தாமரைக்கு ஒரு நிமிடம் பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவர் இப்போ எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சஞ்சய், நான் உடனே வர்றேன் என்றதும் சஞ்சய் இடத்தை அடையாளம் சொல்ல தாமரை யாரிடமும் சொல்லாமல் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சென்னை சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓட தாமரை மிகவும் கவனமாக வண்டியை ஓட்டி சென்றாள். கிராமத்தில் டிராக்டர் ஓட்டிய அனுபவம் அவளுக்கு இங்கே கை கொடுத்தது. கூகுள் மேப்பின் உதவியால் அவன் சொன்ன இடத்திற்கு சென்ற போது ஆகாஷ் மழையில் நனைந்தபடியே ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவனது கோட் நனைந்து தொப்பலாக இருந்தது. தாமரை காரை நிறுத்திவிட்டு குடையுடன் கீழே இறங்கி ஓடினாள். ஆகாஷ் அவளை பார்த்ததும் அதிர்ந்து போனவன், தாமரை, நீ எதுக்கு இங்க வந்த? மழை எவ்வளவு பெய்து, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா என்று அதிர்ச்சியில் கேட்டான். தாமரை அவன் அருகில் சென்று குடையை பிடித்தவள், உங்களுக்கு திமிரு மட்டும் இல்ல, அறிவும் கொஞ்சம் கம்மிதான் போல. மழை பெய்யும் போது இப்படித்தான் மரத்துக்கடியில நிப்பீங்களா? வண்டியில ஏறுங்க முதல்ல என்று அதிகாரமாக கூப்பிட்டாள். ஆகாஷ் எதுவும் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்தான். காரின் ஏசி குளிரில் ஆகாஷ் நடுங்க தொடங்கியதும் தாமரை காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பின்னால் இருந்து ஒரு போர்வையை எடுத்து அவன் தோளில் போர்த்தினாள். என்ன பிசினஸ் மேக்னட், ஒரு சின்ன மழை கூட தாங்க முடியலையா என்று கேலியாக கேட்டபடி அவன் தலையை துண்டால் துடைக்க முயன்றாள். பட்டென்று ஆகாஷ் அவள் கையை பற்றியவன், தாமரை, நீ ஏன் இதெல்லாம் பண்ற? நான் தான் உன்கிட்ட எவ்வளோ ரூல்ஸ் பேசினேன், உன்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தின. ஆனா நீ ஏன் எனக்காக இப்படி பதறி அடிச்சு ஓடி வர்ற என்று மெல்லிய குரலில் கேட்டான். தாமரை அவன் கண்களை நேராக பார்த்தவள், ஏனா நீ என் புருஷன், உனக்கு 1000 திமிர் இருக்கலாம், ஆனா இந்த தாமரைக்கு தாலி கட்டின கை இது. என் மண்ணுல ஒரு பழமொழி சொல்வாங்க ஆகாஷ், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதை விட முக்கியமா நீயும் ஒரு மனுஷன்தான். உனக்கும் பாசம் தேவைப்படுதுன்னு எனக்கு புரியுது. அதை தர்றதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் என்றாள் கேத்தாக. ஆகாஷ் முதல் முறையாக தாமரையை ஒரு மனைவியாக பார்த்தான். அவனது கோபம் இப்போது ஒரு பாதுகாப்பாக மாறியது. அதெல்லாம் சரி, கார் தான் ப்ராப்ளம்னு தெரியுது இல்ல, அதுக்கு எதுக்கு வெளியில வந்து மழையில நிக்கணும்?
காருக்குள்ளேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்ல என்று அக்கறையாக கேட்க, ஆனால் ஆகாஷோ, இல்ல தாமரை, கார் பிரேக் டவுன் ஆனதுனால காருக்குள்ள இருந்து ஒரே புகை, உள்ள உட்காரவே முடியல. உள்ள உட்கார்றது சேஃப்டியும் கிடையாது. அதனாலதான் நான் இறங்கி வெளியில வந்துட்டேன். ஆனா மழை அதிகமா பெஞ்சிட்டு இருந்தனால்தான் அந்த மரத்துக்கடியில போய் நின்னேன். அது மட்டும் இல்லாம என்னோட மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுல கார்ல சார்ஜும் போட முடியல. இந்த வழியா வேற எந்த வண்டிகளும் வரவே இல்லை. அப்புறம் ரோட்ல போறவங்க கிட்டதான் ஒரு போன் பேசணும்னு சொல்லி ஆபீஸுக்கு போன் பண்ணி கார் அனுப்பிவிட சொன்னேன். ஆனா சஞ்சயும், நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பாஸ், ஆபீஸ்ல டிரைவர் யாரும் இப்போ அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் உனக்கு போன் பண்ணி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாமா, அந்த சஞ்சய் சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். அது சரி, சஞ்சய்க்கு போன் பண்ணி சொன்னதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கே போன் பண்ணி சொல்லியிருந்தா நம்ம வீட்ல இருந்தே வண்டி வந்திருக்குமே என்று அவள் கேட்க, எனக்கு அதெல்லாம் எதுவும் தோணல. ஆனா நான் அப்படி சொல்லாம இருந்ததுனாலதான் நீ இப்போ கார் எடுத்துட்டு வந்திருக்க. அப்படி நீ வந்ததுனாலதான் உனக்கு கார் ஓட்ட தெரியுங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, எங்க கார் ஓட்ட கத்துக்கிட்ட? உங்க ஊர்ல அதெல்லாம் கத்து தராங்களா என்ன என்று நக்கலாக கேட்க, ஹலோ, என்ன எங்க ஊரை பார்த்தா அவ்வளோ இலக்காரமா இருக்கா? அங்கேயும் டிரைவிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப பேசாதீங்க மிஸ்டர் ஆகாஷ். அது மட்டும் இல்லாம நான் ஊர்ல டிராக்டரே ஓட்டுவேன். அவ்வளோ பெரிய டிராக்டர் ஓட்ட தெரிஞ்ச எனக்கு இந்த கார் எல்லாம் 2GB மேட்டர், புரிஞ்சுதா என்று அவளும் நக்கலாகவே பதில் சொன்னாள். ஆகாஷோ, பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, கிராமத்துல இருந்து வந்த தத்தின்னு நினைச்சா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுதான் வச்சிருக்கா. ரொம்ப திறமையான பொண்ணுதான் போல என்று மனதிற்குள் நினைத்தானே தவிர வாய் வார்த்தைக்கு கூட அவளை பாராட்டவில்லை. ஏனென்றால் அவன் ஈகோ அவனை சொல்ல விடாமல் தடுத்தது. முதல்ல உனக்கு டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். எதுக்கு அதெல்லாம்? நீ என்ன நினைச்ச? சிட்டிக்குள்ள உன் இஷ்டத்துக்கு வண்டி எடுத்து ஓட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? டிரைவிங் லைசன்ஸ் இல்லனா போலீஸ் புடிச்சு உன்னை ஜெயில போட்டுருவாங்க என்றதும், பாருடா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையாவது இங்கே ஃபாலோ பண்றாங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்று கூறவும், தாமரை, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று ஒரு குழந்தை போல சொன்னதும் தாமரை சிரித்துக்கொண்டே, வா வீட்டுக்கு போவோம், உனக்கு சூடா மிளகு ரசம் வச்சு தரேன் என்று காரை கிளப்பினாள். வீட்டிற்கு வந்ததும் ஆகாஷ் குளித்து விட்டு வர தாமரை சொன்னது போலவே கமகமுக்கும் மிளகு ரசமும் சுட சுட சோறும் தயாராக வைத்திருந்தாள். ஆகாஷ் ஒரு வாய் சாப்பிட்டதும் அவனது உடல் சூடு பறந்தது. நிஜமாவே இது சூப்பரா இருக்கு தாமரை, என் லைஃப்ல நான் இப்படி ஒரு சாப்பாட்டு பெஸ்ட் ஃபுட்டே இதுதான் என்று மனதார பாராட்டினான். விசாலாட்சி இதை பார்த்துவிட்டு பொறாமையில் வெந்து போனவர், ஆகாஷ், என்ன இது, ரச சாதம் சாப்பிட்டுட்டு இவ்ளோ சீன் போடுற என்று கேட்க, ஆகாஷ் அவன் அம்மாவை பார்த்து, அம்மா, இது வெறும் ரச சாதம் இல்ல, அவளோட அன்பு, அது எனக்கு இப்பதான் புரியுது. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னதும் எதுவும் யோசிக்காம அவதாம்மா வந்து நின்னா, உங்க புள்ள எப்ப வீட்டுக்கு வருவான்னு நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்பீங்களா? பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது. இனிமே தாமரை இந்த வீட்டுல என்ன சொல்றாளோ அதுதான் இங்க நடக்கும் என்றவன் அவள் கொடுத்த சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அவளையும் அழைத்து கொண்டு அறைக்கு சென்றான். அறைக்குள் ஆகாஷ் சோஃபாவில் சென்று படுக்க போக தாமரை அவனை தடுத்தாள். இங்க பாரு ஆகாஷ், இப்போ நீ மழையில நனைஞ்சி உடம்பு சரியில்லாம இருக்க, சோஃபாவுல படுத்தா இன்னும் ஜன்னி வந்துரும். ஒழுங்கா வந்து மெத்தையில ஒரு பக்கமா படுத்துக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த தலகாணி தான் நமக்கான பார்டர், புரியுதா என்று ஒரு தலையணையை நடுவில் எடுத்து வைத்தாள். ஆகாஷ் சிரித்துக்கொண்டே மெத்தையின் ஒரு பக்கமாக படுத்தான். இருவருக்கும் இடையில் அந்த தலையணை இருந்தாலும் அவர்கள் இதயங்களுக்கு இடையில் இருந்த அந்த பெரிய சுவர் மெல்ல மெல்ல இடிந்து கொண்டிருப்பதை இருவருமே உணர்ந்தனர். மழை சத்தம் பின்னணியில் ஒலிக்க அந்த அறையில் முதல் முறையாக ஒரு அமைதியான காதல் காற்று வீசத் தொடங்கியது. மறுநாள் காலை ஆகாஷின் போனுக்கு ஒரு மிரட்டல் செய்தி கிஷோரிடமிருந்து வந்தது. ஆகாஷ், முடிஞ்சா உன் மனைவிய காப்பாத்திக்கோ, அவதான் உன் பலவீனம்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு.
அவளை வச்சே உன் கம்பெனியை நான் அழிப்பேன் என்று இருக்க, அந்த மெசேஜை பார்த்ததும் ஆகாஷின் முகம் இருக்க அவனது கோபம் இப்போது ஒரு விஸ்வரூபம் எடுத்தது. தாமரைக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட இந்த கிஷோர் உயிரோடவே இருக்க மாட்டான் என்று மனதிற்குள் கருவினான். அப்பொழுது தாமரை அறைக்குள் நுழைய ஆகாஷ் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். தாமரை அதிர்ச்சியில், ஆகாஷ் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ற என்று கேட்டாள். ஆனால் ஆகாஷ் அவளது தோளில் முகம் புதைத்து, என்னை விட்டு எங்கேயும் போகாத தாமரை, உன்னை இழக்க எனக்கு இஷ்டமில்லை என்று வருத்தமாக சொல்ல, தாமரைக்கு பின்னால் இருக்கும் ஆபத்து புரியவில்லை என்றாலும் ஆகாஷின் இந்த அன்பு அவளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. ஆனால் கிஷோர் விரித்த அந்த வலை தாமரையை நோக்கி மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. ஆகாஷ் தனது பாதுகாப்பை தீவிரப்படுத்தினான். அலுவலகத்தில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமாக ஆகாஷ் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. தாமரை, நான் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாத. செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க, சரியா என்று எச்சரித்து விட்டு சென்றான். ஆனால் தாமரைக்கோ தன் கிராமத்தில் இருக்கும் ஒரு தோழிக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் இங்கு சென்னையில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளதாக செய்தி வர, அவளோ பதற்றத்தில் ஆகாஷின் பேச்சை மீறி வெளியே கிளம்பிவிட்டாள். அதுதான் கிஷோர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணமாக அமைந்தது. தாமரையின் கார் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சென்று கொண்டிருந்த போது குறுக்கே வந்து தடுக்கப்பட்டது. தாமரை ஒன்றும் புரியாமல் காரில் இருந்து இறங்கி பார்த்தபோது கிஷோரின் ஆட்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர். என்னம்மா, இந்த ஊர்ல இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்ட? இப்போ உன் புருஷன் எங்க? கூப்பிடு பாப்போம் என்று ஒருவன் விகாரமாக சிரித்தான். ஆனால் தாமரையோ சற்றும் அஞ்சவில்லை. என் புருஷன் வரதுக்கு முன்னாடியே உங்களை நான் ஒரு வழி பண்றேன்டா என்று சொல்லிவிட்டு தன் காலில் இருந்த மெட்டியை தட்டிவிட்டு கையில் இருந்த வளையல்களை கழற்றி வைத்தவள் ஒரு கபடி வீராங்கனை போல தயாரானாள். கிராமத்தில் அவள் ஆடிய கபடி ஆட்டம் இப்போது அவளுக்கு கை கொடுக்க போகிறது. அதே நேரம் ஆகாஷிற்கு தாமரை வெளியே போன விஷயம் தெரிய வர, அவன் காரின் GPS மூலம் அவளது இடத்தை நோக்கி புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. தாமரைக்கு ஒண்ணுன்னா உன்னை உருத்தழியாம அழிச்சிருவேண்டா என்று கோபமாக கத்தியபடியே காரை ஓட்டினான். அப்போது கிஷோரின் நாட்கள் தாமரையை நெருங்க தாமரை தனது கிராமத்து அதிரடியை தொடங்கினாள். முதல் ஆளின் கையை பிடித்து அப்படியே முறுக்கி தள்ளிவிட்டவள், கிளை, நான் யாருன்னு தெரியுமா? மதுரக்கார பொண்ணுடா, என்கிட்டயே ஆட்டம் காட்டுறீங்களா என்று கர்ஜித்தாள். தாமரைக்கும் அந்த ரவுடிகளுக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டையே நடந்து கொண்டிருந்தது. அங்கு தாமரை ஒருத்திதான். ஆனால் அவள் காட்டிய வேகம் அவர்களை நிலைக்குலைய வைத்தது. அதே நேரம் ஆகாஷின் கார் அங்கே வந்து நிற்க, ஆகாஷ் காரில் இருந்து பாய்ந்து இறங்க அவனது முகத்தில் ஒரு மிருகத்தனம் தெரிந்தது. அவன் தாமரை அங்கே சண்டையிடுவதை பார்த்ததும் அதிர்ந்துதான் போனான். அதே சமயம் அவளது துணிச்சலை பார்த்து பெருமைப்பட்டான். அவன் ஓடி வந்து மீதமிருந்த ரவுடிகளை அடித்து துவம்சம் செய்ய, ஒவ்வொரு அடியிலும் என் பொண்டாட்டியத்தோட உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்ற ஆக்ரோஷமும் தெரிந்தது. எல்லோரையும் அடித்து துவைத்த பிறகு ஆகாஷ் தாமரையிடம் ஓடி வந்தான். அவளது நெற்றியில் ஒரு காயம் இருப்பதை பார்த்ததும் அவனது இதயம் துடித்தது. தாமரை, சாரிடி, என்னாலதான் இதெல்லாம், உனக்கு ரொம்ப வலிக்குதா என்று பதற்றமாக கேட்க, தாமரை சிரித்துக்கொண்டே அவன் சட்டையை பிடித்து அவள் அருகே இழுத்தவள், இங்க பாரு ஆகாஷ், உன் பொண்டாட்டி ஒன்னும் அவ்வளவு லேஸ்பட்டவ இல்ல. இவங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எனக்காக ஓடி வந்த பாரு, அங்க நிக்கிற என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆகாஷ் அவளை அப்படியே அள்ளி தூக்கி காரில் உட்கார வைத்தவன் முதலில் கிஷோருக்கு தான் போன் செய்தான். கிஷோர், இது ஆரம்பம்தான். இதுக்கு மேல என் பொண்டாட்டி மேல ஒரு தூசி விழுந்தா கூட உன் சாம்ராஜ்யமே இருக்காது. இது இந்த ஆகாஷோட எச்சரிக்கைடா என்று சொல்லிவிட்டு தாமரையுடன் அங்கிருந்து கிளம்பினான். வீட்டிற்கு வந்ததும் ஆகாஷ் தாமரையை தன் கைகளாலேயே சோஃபாவில் அழைத்து சென்று அமர வைத்தவன் முதல் முறையாக சமையலறைக்கு சென்று அவளுக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். விசாலாட்சி இதை பார்த்து தலையில் கை வைத்து கொண்டவர், ஆகாஷ், நீயே இதெல்லாம் பண்ற என்று கேட்க, ஆகாஷ் அவன் அம்மாவை பார்த்து தீர்க்கமாக சொன்னான்.
ஆமாமா, இவ ஏன் பொண்டாட்டி, இவளை பாதுகாக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இனிமே தாமரைக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒரு இலை கூட அசையக்கூடாது, புரியுதா என்றான். அன்று இரவு ஆகாஷ் தாமரையின் காயத்திற்கு மருந்திட்டு கொண்டிருக்க தாமரையோ அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவள், ஆகாஷ், உனக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருக்கா, இல்ல இதெல்லாம் மற்றவங்களுக்காகத்தானா என்று மெதுவாக கேட்டாள். ஆகாஷ் மருந்தை தடவுவதை நிறுத்திவிட்டு அவளது கண்களை பார்த்தவன், முதல்ல மற்றவங்களுக்காகத்தான் அது இருந்துச்சு தாமரை, ஆனா இப்போ அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணு. நீ இல்லாம என் வாழ்க்கை ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு புரியுது. உன்னை காதலிக்கிறேனான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா நீ தான் என் உலகம் என்று சொல்லி அவளது கைகளை பற்றி கொண்டான். தாமரையின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆகாஷ் என்று சொல்லி அவன் தோளில் சரிந்து கொண்டாள். அந்த பெரிய பங்களாவில் அன்று இரவு அவர்களுக்குள் ஒரு முழுமையான காதல் மலர்ந்தது. ஆனால் கிஷோர் அவ்வளவு சீக்கிரம் விடப்போவதில்லை. அவன் தனது அடுத்த தந்திரத்தை தாமரையின் கிராமத்து சொத்துக்கள் மீது திருப்ப திட்டமிட்டான். ஆகாஷ், உன் பலத்தை உன் ஊர்லயே வச்சு அழிக்கிறேன் பாரு என்று தனது அடுத்த காய் நகர்த்தலை தொடங்கினான். ஆகாஷின் அந்த பழைய பிடிவாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கின. காலையில் எழுந்ததும் ஜிம்மிற்கு போய்விட்டு ஒரு பிசினஸ் ரிப்போர்ட்டை பார்ப்பதற்கு பதிலாக தாமரை வாசலில் போடும் கோலத்தையும் அவள் பாடும் கிராமத்து பொருட்களையும் ரசித்து பார்க்கும் அளவிற்கு அவன் மாறி போயிருந்தான். அன்று காலை டைனிங் டேபிளில் அமர்ந்து இருவரும் காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். ஆகாஷ் அவனது டேப்லெட்டில் ஏதோ ஒரு முக்கிய செய்தியை பார்த்துவிட்டு முகம் மாற தாமரை அதை கவனித்து விட்டாள். என்ன ஆகாஷ், காலையிலேயே உன் முகம் சரியில்லை, பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று அக்கறையாக கேட்க ஆகாஷ் அவளது கைகளை பற்றி கொண்டவன், தாமரை, இது பிசினஸ் மட்டும் இல்ல, இது உன் கிராம மல்லிகைப்புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். கிஷோரோட கம்பெனி உங்க ஊர்ல இருக்கிற அந்த பெரிய ஏரியை சுத்தி இருக்கிற நிலங்களை எல்லாம் விலைக்கு வாங்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த ஏரி தான் உங்க ஊர் விவசாயத்துக்கே ஆதாரம் இல்லையா என்றான் கவலையோடு. தாமரை கையில் இருந்த கப்பை அப்படியே டேபிள் வைத்தவரது கண்கள் கோபத்தில் சிவக்க, எனது அந்த ஏரியை சுற்றியுள்ள நிலங்களையா? அது வரும் நிலம் மட்டும் இல்ல ஆகாஷ், அது எங்க ஊரோட உசுறு. அந்த நிலங்கள்ல தான் எங்க ஜனங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றாங்க. அந்த கிஷோர் எதுக்காக இப்படி செய்யறான்? அவங்க ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலைய ஆரம்பிக்க போறான் தாமரை. அப்படி நடந்தா அந்த ஊர் தண்ணி முழுக்க விஷமாகிடும், விவசாயமும் அழிஞ்சிடும். இது முழுக்க முழுக்க என் மேல இருக்கிற கோபத்துல உன்னை வச்சு என்ன பழி வாங்கறதுக்காக அவன் போடுற திட்டம் என்றான் ஆகாஷ் ஆத்திரத்துடன். தாமரை சட்டென்று எழுந்து நின்றவள், அப்படி செய்ய அவனை விட்டுருவேனா? என் மன்னத்தோட அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஆகாஷ், நாம இப்பவே ஊருக்கு கிளம்புறோம். என் ஜனங்களுக்கு தெரியாம ஏதோ அங்க சதி நடக்குது என்று படபடத்தாள். ஆகாஷ் அவளை சமாதானப்படுத்தினான். நிச்சயமா போறோம் தாமரை, ஆனா இதுக்கு திட்டமிட்டு தான் பதில் கொடுக்கணும். அவன் பணத்தை வச்சு அங்க இருக்கிற சில இடைத்தரகர்களை வளைச்சிருக்கான். நாம ஒரு பிசினஸ் மேனா அங்க போனாலும் நீ அந்த ஊரோட பொண்ணா அங்க போகணும். கிளம்பு, நாம இப்பவே கிளம்புறோம் என்று அவர்கள் இருவரும் கிளம்ப தயாரான போது விசாலாட்சி அங்கே வந்தவர், எங்க 2 பேரும் இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? ஆகாஷ், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு சொன்னியே, மறந்துட்டியா என்றார். ஆகாஷ் அவரை நிமிர்ந்து பார்த்தவன், அம்மா, அந்த மீட்டிங்கை விட இப்போ தாமரையோட ஊர் தான் முக்கியம். கிஷோரோட ஆட்டம் அங்க ஆரம்பிச்சிருக்கு. அவனை அங்கேயே வச்சு அடக்கலன்னா அவன் அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துக்கு தொல்லையா கொடுப்பான். நாங்க மல்லிகைப்புறம் போறோம் என்று கராராக சொல்லிய அடுத்த சில மணி நேரங்களில் ஆகாஷின் கார் மல்லிகைப்புறம் எல்லையை தொட்டது. கிராமத்து எல்லைக்குள் நுழைந்ததும் வீசும் அந்த தன்மையான காற்று தாமரைக்கு ஒரு தெம்பை கொடுத்தது. ஆனால் ஊருக்குள் சென்றதும் நிலைமை வேறாக இருந்தது. முத்தையாவின் வீட்டின் முன்னால் ஊர் மக்கள் அனைவரும் கூடி ஒரு விதமான பதற்றத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர். முத்தையாவோ திண்ணையில் கவலையோடு அமர்ந்திருந்தவரை பார்த்ததும் தாமரை கீழே குதித்து ஓடினாள். அப்பா, என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க என்று கேட்டபடி அவர் அருகே சென்றாள். முத்தையா கண் கலங்கி போய், தாமரை,
நம்ம ஊர் ஏரிக்கரை நிலங்களை யாரோ ஒரு கம்பெனிக்காரவங்க வந்து அளந்துகிட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு சில உள்ளூர் அரசியல்வாதிகளும் உடந்தையா இருக்கிறாங்க. நிலத்தை கொடுக்கலன்னா உங்க குடும்பத்துக்கே ஆபத்துன்னு மிரட்டுறாங்க என்று கூறினார். ஆகாஷ் காரில் இருந்து இறங்கி கம்பீரமாக அங்கே வந்தவன், நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன். அந்த கம்பெனிக்காரன் கிஷோர் தான் இதையெல்லாம் பண்றான். அவனுக்கு நான் யாருன்னு இப்போ காட்டுறேன் என்று கூற, அதே நேரம் புழுதி கிளப்பியபடியே சில வெள்ளை நிற கார்கள் அங்கே வந்து நின்றன. அதிலிருந்து இறங்கிய கிஷோர் கோட் சூட் அணிந்து கண்களில் ஒரு கருப்பு கண்ணாடியுடன் மிக ஏளனமாக சிரித்து கொண்டு வந்தான். வெல்கம் ஆகாஷ், என் இடத்துக்கு நீயே வந்துட்டியா என்று நக்கலாக கேட்க, தாமரை ஒரு அடி முன்னே வந்து, ஹேய் கிஷோரு, இது ஓ இடம் இல்லடா, இது எங்க மண்ணு. இங்க வந்து நீ பிசினஸ் பண்ணலாம்னு கனவு கண்டா அது உன் வாழ்க்கையோட கடைசி கனவா இருக்கும், ஜாக்கிரதை என்று விரல் நீட்டி எச்சரித்தாள். கிஷோர் சிரித்து கொண்டே, என்ன தாமரை, நீ இன்னும் அந்த பழைய கிராமத்து திமிர்லயே இருக்கியா? இங்க பாரு, இந்த ஏரியை சுத்தி இருக்கிற 100 ஏக்கர் நிலத்தோட பத்திரம் இப்போ ஏன் கையில இருக்கு. இதோ பாரு, உங்க ஊர் தலைவரே இதுல கையெழுத்து போட்டுட்டாரு என்று ஒரு ஃபைலை காட்டினான். ஊர் மக்கள் அதிர்ச்சியில் தலைவரை பார்த்தனர். அவரோ பயத்தில் தலை குனிந்தபடி நிற்க, ஆகாஷ் அந்த ஃபைலை வாங்கி பார்த்தான். கிஷோர், நீ பண்ணது ஃபோர்ஜரி வேலைன்னு எனக்கு தெரியும். இந்த நிலங்கள் அரசாங்கத்துல புறம்போக்கு நிலமா இருக்கு. இத ஒரு தனிநபர் வாங்கவே முடியாது. நீ சட்டத்தை மீறி பண்ணிருக்க என்றான் ஆகாஷ் கூர்மையாக. சட்டம் ரூல்ஸ் இதெல்லாம் உன் சென்னை ஆபீஸ்ல வச்சுக்கோ ஆகாஷ், இங்க நான் சொல்றதுதான் சட்டம். இன்னும் ஒரு வாரத்துல இங்க ஜேசிபி வந்து இறங்கும். இந்த தென்னை மரமெல்லாம் இடிஞ்சு கீழே விழும். அங்க என்னோட புது தொழிற்சாலை கம்பீரமா எழுந்து நிற்கும். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு என்று சவால் விட்டு விட்டு சென்றான் கிஷோர். தாமரை ஆத்திரத்தில் வெடித்தாள். ஆகாஷ், இவனை இப்படியே விடக்கூடாது. இவன் பணத்தை வச்சு மிரட்டுறான். நாம எங்க ஜனங்களை ஒண்ணு சேர்த்து போராடணும் என்றாள். ஆகாஷ் அவளது தோளை தட்டியவன், தாமரை, அவன் பணபலம் அதிகார பலத்தோட வந்திருக்கான். நாம நம்மளோட பலமான அந்த ஒற்றுமைய வச்சுதான் அவனை ஜெயிக்கணும். இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை விவசாயிகளையும் கூப்பிடு. நாம ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராகணும் என்றான். அன்று இரவு முத்தையாவின் தோட்டத்தில் ஒரு ரகசிய மீட்டிங் நடந்தது. ஆகாஷ் ஒரு பிசினஸ் மேனாக இல்லாமல் அந்த ஊர் மருமகனாக அவர்களுடன் தரையில் அமர்ந்து பேசினான். நாம கிஷோர் கிட்ட நிலத்தை விற்க மாட்டோம்னு மட்டும் சொன்னா பத்தாது. அவனோட அந்த சட்டவிரோத வேலைகளை உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும். நாளைக்கு காலையில கிஷோரோட ஆட்கள் நிலத்தை அளக்கிறதுக்கு வரும்போது நம்ம ஊர் பெண்கள் எல்லாம் முன்னாடி நின்னு தடுக்கணும். அப்புறம் மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று திட்டம் வகுத்து கொடுத்தான். மறுநாள் விடியற் காலை கிஷோரின் ஆட்கள் நிலத்தை அளக்க ஜேசிபி இயந்திரங்களுடன் ஏரிக்கரைக்கு வந்தனர். அங்கே கிஷோரும் கார் அருகே நின்றிருந்தான். கிளப்புங்க வண்டிய, யாராவது தடுத்தா அவங்க மேலேயே ஏத்துங்க என்று கட்டளையிட்டான். ஜேசிபி முன்னே நகர போன போது திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்டது. 500க்கும் மேற்பட்ட ஊர் பெண்கள் கையில் முறம் மற்றும் துடைப்பங்களுடன் அந்த பாதையை மறித்து நின்றனர். அவர்களுக்கு முன்னால் தாமரை ஒரு கையில் மல்லிகைபுரம் கொடியை பிடித்துக் கொண்டு சிங்கப்பெண் போல நின்றவள், டேய், ஒரு அடி முன்னாடி வைங்கடா பாக்கலாம், அப்புறம் நீ உயிரோட சென்னைக்கு திரும்ப மாட்ட என்று தாமரை கத்தியதில் கிஷோர் எரிச்சலானான். போலீஸ கூப்பிடுங்கடா, வேலையை தடுக்கிறாங்கன்னு இவங்க மேல கேச போடுங்க என்று கூறினான். ஆனால் அப்பொழுது ஆகாஷ் அங்கிருந்த ஒரு பெரிய ஸ்பீக்கரில் ஒரு செய்தியை ஒளிபரப்பினான். கிஷோர், கொஞ்சம் அங்க இருக்கிற அந்த பெரிய ஸ்கிரீனை பாரு என்று ஏரிக்கரையில் ஒரு பெரிய டிஜிட்டல் திரையை காட்டினான். அதில் கிஷோர் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கும் வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த நிலங்கள் சட்டவிரோதமாக பெயர் மாற்றப்பட்டதற்கான ஆதாரங்களை ஆகாஷ் நேரலையிலேயே மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிவிட்டான். அடுத்த 10 நிமிடங்களில் கலெக்டர் வண்டி அங்கே வந்து நின்றதும் கிஷோர் பதறி போனான். கலெக்டர் கீழிறங்கி வந்து, மிஸ்டர் கிஷோர், நீங்க இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முயற்சி செஞ்சதுக்கான எல்லா ஆதாரங்களும் இப்போ என்கிட்ட இருக்கு. உங்களை கைது பண்ண ஆர்டர் போடுறேன் என்றதும் கிஷோர் அவமானத்தில் கூனி குறுகி நின்றான். ஆகாஷ்,
இது நீ உன் பொண்டாட்டிக்காக தான் பண்ணிருப்பன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் விட மாட்டேன்டா என்று கத்திய கிஷோரை போலீஸ் இழுத்து சென்றது. ஊர் மக்கள் ஆகாஷையும் தாமரையையும் சந்தோஷத்தில் தூக்கி கொண்டாடினர். தம்பி, நீங்க எங்க மண்ணை காப்பாத்திட்டீங்க என்று முதியவர்கள் ஆகாஷின் கையை பிடித்து கண்ணீர் மல்க கூறினர். ஆகாஷ் தாமரையை பார்த்தான். அவளது முகத்தில் இருந்த அந்த வெற்றி புன்னகை அவனுக்கு கோடி ரூபாய் லாபத்தை விட பெரிசாக தெரிந்தது. தாமரை பிசினஸ்ல ஜெயிக்கிறத விட இந்த அன்புல ஜெயிக்கிறது தான் ரொம்ப பெருமைன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றான் நெகிழ்ச்சியாக. ஆனால் கிஷோர் சிறைக்கு சென்றாலும் அவனது ஆட்கள் இன்னும் அங்கேயே தான் இருந்தனர். கிஷோரின் தம்பி ஆதி இப்போது களத்தில் இறங்கினான். என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பின இந்த ஆகாஷையும் தாமரையையும் பிரிச்சு அந்த பொண்ணு எங்க அண்ணன் கால விழ வைக்கல நான் ஆதி இல்லடா என்று சபதம் எடுத்தான். மல்லிகைப்புறத்தில் கிஷோரை அடக்கிய பிறகு ஆகாஷும் தாமரையும் சென்னை திரும்பியிருந்தனர். கிஷோரின் தம்பி ஆதி பின்னணியில் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஆகாஷின் அந்த பிரம்மாண்ட பங்களாவிற்குள் இப்பொழுது ஒரு அமைதியான குடும்ப போர் நடந்து கொண்டிருந்தது. காலை மணி 7. தாமரை குளித்துவிட்டு ஈரக்கோந்தலோடு சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு ஒரு கையில் காஃபி கோப்பையுடன் ஆகாஷின் அறைக்கு வந்தாள். ஆகாஷ் அப்பொழுதுதான் எழுந்து தனது டேப்லெட்டில் அன்றைய பங்குச்சந்தை நிலவரத்தை பார்த்து கொண்டிருந்தான். தாமரை காஃபியை அவன் முன்வைக்க ஆகாஷ் அதை நிமிர்ந்து கூட பார்க்காமல், இதுல ஏன் இன்னைக்கு சக்கரை அதிகமா இருக்கு? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் காஃபில சுகர் கம்மியா இருக்கணும்னு என்று அதே கராரான குரலில் கேட்க தாமரை இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு அவன் முன்னால் வந்து நின்றவள், எங்க சக்கரை அதிகமா இருந்தா நல்லா இனிப்பா தானே இருக்கும். எப்பவும் கசப்பாவே குடிச்சு பழகிட்டீங்க. அதான் உங்க பேச்சும் கசப்பாவே வருது. வேணும்னா குடிங்க, இல்லனா அங்கேயே வைங்க என்று துணிச்சலாக சொன்னாள். ஆகாஷ் டேபை மூடி வைத்து விட்டு அவளை ஏறிட்டவன், தாமரை, நான் உன் புருஷனா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுல சில டிசிப்ளின்லாம் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ உன் கிராமத்து ஸ்டைலெல்லாம் இங்க எல்லா இடத்துலயும் கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கல. முக்கியமா அந்த பழைய மண்பானைய எதுக்கு நீ டைனிங் டேபிள் மேல வச்சிருக்க? பாக்குறதுக்கே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு என்றான், ஒரு பாஸ் பேசுவது போல. அதை கேட்ட தாமரை கொஞ்சமும் சலிக்கவில்லை. என்ன ஆக்வர்டா இருக்கா? அந்த மண்பானை தண்ணி குடிச்சாதான் மனுஷனுக்கு குளுமை கிடைக்கும். உங்க வீட்டு மிஷின்ல இருந்து வர்ற தண்ணி தாகத்தை அடக்காது. அப்புறம் ஒண்ணு, இந்த வீடு வேணா உங்க கட்டுப்பாட்டுல இருக்கலாம், ஆனா இந்த வீட்டோட சமையலறை ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அங்க என்ன இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னாள். ஆகாஷிற்கு அவளது அந்த பேச்சு ஒரு பக்கம் கோபத்தை கொடுத்தாலும் மறுபக்கம் அவளது அந்த தனித்தன்மை அவனை ஈர்க்கவே செய்தது. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் என் கம்பெனியோட புது பிராண்டோட லான்ச் இருக்கு, நீயும் வரணும். ஆனா ஒண்ணு, அன்னைக்கு பார்ட்டியில பண்ண மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு வராம நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வா என்று ஒரு பிராண்டட் சூட் அடங்கிய பையை அவளிடம் நீட்டினான். தாமரை அந்த பையை திறந்து கூட பார்க்கவில்லை. கண்டிப்பா மாட்டேன், நீங்க என்னதான் ட்ரெஸ் கொடுத்தாலும் நான் என்னோட சேலையில தான் வருவேன். உங்க பிசினஸ் உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தெரியணும்னு நீங்க வேணா நினைக்கலாம், ஆனா எனக்கு ஏன் அடையாளம் தான் முக்கியம். உங்க கூட வர்றதுக்கு எனக்கு விருப்பம்தான், ஆனா அது தாமரையா வரணுமே தவிர ஆகாஷோட பொம்மையா வர எனக்கு இஷ்டம் இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடுவிடுவென வெளியேறினாள். ஆகாஷ் ஆத்திரத்தில், தாமரை, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்று கத்தினான். ஆனால் அவளோ திரும்பி கூட பார்க்கவில்லை. கீழே இறங்கி வந்த தாமரையை விசாலாட்சி வழிமறித்து, என்ன தாமரை, காலையிலேயே ஆகாஷ் கூட பெரிய சத்தமா கேக்குது. அவன் சொன்னதை கேட்டு நடந்தா உனக்கு தான் நல்லது. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது என்று எச்சரித்தார். தாமரையும் சிரித்து கொண்டே சொன்னாள், அத அவரோட பிடிவாதத்தை விட என் விடாமுயற்சி பெருசுன்னு அவருக்கு இன்னும் தெரியல. அவர் ஒரு முடிவெடுத்தா நான் அந்த முடிவையே மாத்திர அளவுக்கு காரியம் பண்ணுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க என்ன நடக்குதுன்னு.
என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். மதியம் ஆகாஷ் அலுவலகத்தில் இருந்தபோது அவனது PA சஞ்சய் ஓடி வந்தான். சார், மேடம் ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்களை மீட் பண்ணணுமா. ஆனா அவங்க நேரா இங்க வரல, கீழே இருக்கிற கஃபேல வெயிட் பண்றதா சொன்னாங்க என்றான். இவ எதுக்கு அங்க வெயிட் பண்றா என்று யோசித்த ஆகாஷ் புரியாமல் கீழே இறங்கி சென்றான். அங்கே தாமரை ஒரு டேபிளில் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததும் ஆகாஷ் அதிர்ந்து போனான். ஏனென்றால் அவள் ஒரு மிக அழகான நவீனமான ஆனால் பாரம்பரியம் கலந்த இண்டோ வெஸ்டர்ன் உடையில் இருந்தாள். அது அவள் சொன்ன சேலையும் இல்லை, அவன் சொன்ன அந்த சூட்டும் இல்லை. இரண்டையும் கலந்து அவளை தைத்து அணிந்திருந்தாள். இது என்ன புதுசா இருக்கு என்று ஆகாஷ் வியப்புடன் கேட்டபடியே அவள் அருகில் வர தாமரை எழுந்து நின்று அவனை பார்த்தவள், இதுதான் ஹேர் ரூல்ஸ் ஆகாஷ். நீங்க சொன்ன அந்த ஸ்டைலும் இருக்கணும், என் கிராமத்து மனமும் இருக்கணும். இதுல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். இப்ப சொல்லுங்க, இதை விட அந்த சூட் நல்லாவா இருக்கும் என்று கேட்டாள். ஆகாஷ் அவளை ஒரு நிமிடம் பிரமிப்போடு பார்த்தான். அவளது அழகும் அந்த தனித்துவமான உடையும் அவனை சொக்க வைத்தன. இருந்தாலும் தன் கம்பீரத்தை குறைத்து கொள்ளாமல், பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. ஆனா இத போடணும்னு உனக்கு யாரு சொன்னது என்று கேட்க தாமரை அவன் அருகே வந்து அவனது டையை சரி செய்தவள், யாரு சொல்லணும், என் புருஷனுக்கு மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதான் இப்படி ரெடியாகி வந்தேன். இப்ப சொல்லுங்க, நான் அழகா இருக்கேனா இல்லையா என்று அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். ஆகாஷ் ஒரு நிமிடம் தடுமாறினான். அவளது அருகாமை அவனுக்குள் ஏதோ செய்தது. உடனே சரி சரி, டைம் ஆச்சு, வா கிளம்பலாம் என்று பேச்சை மாற்றினான்.